வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் வான்மதி. தலைப்புச் செய்திகள். நாட்டின் நேர்மையான முன்னேற்றங்களை முன்னிலைப்படுத்துவதில் ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தேசிய பத்திரிகையாளர் தினத்தை ஒட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பீகாரில் புதிய அரசு அமைப்பதற்கான பணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. வதந்திகளை நம்பாமல் அரசு அளிக்கும் செய்திகளை மட்டுமே பின்பற்றுமாறு புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். இளைஞர்களிடையே நம்பிக்கையை தூண்டும் வகையில் நாட்டின் நேர்மையான முன்னேற்றங்களை முன்னிலைப்படுத்துவதில் ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற மனோரமா நியூஸ் மேக்கர் விருதுகள் 2024 விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், குரலற்றவர்களுக்கு குரல் கொடுக்க பத்திரிகை உதவுகிறது என்றும், விழிப்புணர்வை பரப்புவதன் மூலம் போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்குவதில் ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுலா மற்றும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை இணை அமைச்சர் திரு சுரேஷ் கோபிக்கு மனோரமா நியூஸ் மேக்கர் விருதை திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வழங்கினார். சினிமா மற்றும் அரசியல் ஆகிய இரு துறைகளிலும் நிலைத்து வெற்றி பெற்றதற்காக திரு கோபியை அவர் பாராட்டினார். சுதந்திரமான மற்றும் பொறுப்பான பத்திரிகைகளின் பங்களிப்பை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 16ஆம் தேதி தேசிய பத்திரிகையாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. 1966ஆம் ஆண்டு இந்திய பத்திரிகை கவுன்சில் நிறுவப்பட்டதை நினைவு கூறும் இந்த நாள் பத்திரிகையின் உயர்தரத்தை நிலைநிறுத்தவும், வெளிப்புற செல்வாக்கு மற்றும் அச்சுறுத்தல்களில் இருந்து பத்திரிகைகளை பாதுகாக்கவும் உறுதி செய்யப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் அதிகரித்து வரும் தவறான தகவல்களுக்கு மத்தியில் பத்திரிகை நம்பகத்தன்மையை காப்பதில் கவனம் செலுத்துகிறது என்பதாகும். இந்த நாளை ஒட்டி தலைவர்கள் பலர் பத்திரிகையாளர்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தேசிய பத்திரிகை தினமான இன்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உண்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வுடன் பணியாற்றி வரும் பத்திரிகையாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மேலும் ஜனநாயகத்தின் முக்கிய தூண்களில் ஒன்றாக கருதப்படும் பத்திரிகைகள் பொறுப்புடன் செயல்படுவதை ஊக்குவிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஜனநாயக நாட்டில் பத்திரிகைகள் தான் ஜனநாயகத்தை உயிர்ப்புடன் இருக்கச் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். பத்திரிகையாளர்களின் அர்ப்பணிப்பும் சேவையும் இந்தியா ஒரு வலிமையான மற்றும் வளமான நாடாக வளர்ச்சியடைய துணையாக நிற்கும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மற்றும் பொதுமக்கள் சார்பாக ஜனநாயகத்தின் 4வது தூணாக விளங்கும் பத்திரிகையாளர்களுக்கு தேசிய பத்திரிகையாளர் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். மத்திய மாநில அரசின் செயல்பாடுகள், மக்கள் நலத்திட்டங்கள் ஆகியவற்றை நேரடியாக சமூகத்திற்கு கொண்டு சேர்ப்பதில் அவர்களுடைய பணி பாராட்டுதலுக்கு உரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பீகாரில் புதிய அரசு அமைப்பதற்கான பணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. அம்மாநில சட்டப்பேரவை தேர்தலில் 202 இடங்களில் வெற்றி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி புதிய அரசு அமைப்பது குறித்து லோக் ஜனசக்தி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு சிராக் பஸ்வான், இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா தலைவர் திரு சந்தோஷ் சுமன் உள்ளிட்டோர் ஐக்கிய ஜனதா தள தலைவரும் முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமாரை பாட்னாவில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். இதனிடையே ஐக்கிய ஜனதா தள கட்சியின் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பாட்னாவில் நாளை நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்கள் வரிப்பணம் பொறுப்புடன் பயன்படுத்தப்படுவதை தணிக்கைத் துறையினர் உற்று கவனிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற தணிக்கை தின கொண்டாட்ட நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து பேசிய அவர், தணிக்கை அதிகாரிகள் தங்களது திறன்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தணிக்கையில் நியாயம் மற்றும் உண்மையான அர்ப்பணிப்பு நிர்வாகத்தின் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்துகிறது என்று கூறிய அவர், இந்திய தலைமை தணிக்கையாளர் பொதுமக்களின் பாதுகாவலர் என்று குறிப்பிட்டார். 2047ஆம் ஆண்டு விக்ஷித் பாரத்தின் தொலைநோக்கு பார்வையை நோக்கி நாடு நகரும் வேளையில் நிதி ஆளுமை மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை வலுப்படுத்துவதில் சிஏஜி எனும் இந்திய தலைமை தணிக்கையாளர் தொடர்ந்து முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி
மேற்கு வடமேற்கு பகுதியில் நகரும் என்றும் இதன் காரணமாக வரும் 19ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளா மற்றும் மாஹேவில் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணைய தலைவரும் மாவட்ட ஆட்சியருமான திரு குலோத்துங்கன் கூறுகையில், தற்போது நிலவி வரும் வடகிழக்கு பருவகாலத்தின் தொடர்ச்சியாக வங்காள விரிகுடா கடற்பரப்பின் மீது காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி உள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் கன மற்றும் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் காற்றின் வேகம் மணிக்கு 55 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் புதுச்சேரி பகுதிக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே பொதுமக்கள் அனைவரும் மிக பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கும்படியும் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அரசு அளித்துள்ள வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதுடன் வதந்திகளை நம்பாமல் அரசு அளிக்கும் செய்திகளை மட்டுமே பின்பற்றுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்கள் பேரிடர் தொடர்பான தங்களது புகார்களை இலவச அழைப்பு எண்களான 1077 1070 மற்றும் 112 என்ற எண்களையோ அல்லது 9488 8107 என்ற கைபேசி எண்ணிலோ தெரிவிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின் பேரில் புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தப் பணிகள் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் கடந்த 4ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் மூலம் விண்ணப்ப படிவங்கள் வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றது. தொடர்ந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை நேரடியாக வீடு வீடாக சென்று சேகரிக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு குலோத்துங்கன் நேற்று உப்பளம், உருளையன்பேட்டை, நெட்டப்பாக்கம், வில்லியனூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களின் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்வது குறித்து வாக்காளர்களின் பல்வேறு சந்தேகங்களுக்கும் அவர் விளக்கம் அளித்தார். புதுடெல்லி மாரத் மண்டபத்தில் நடைபெற்று வரும் 44வது இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் இந்தியாவின் அரங்கம் நாட்டில் பாதுகாப்பான மற்றும் உள்ளடக்கிய டிஜிட்டல் பொது சேவைகளை வழங்குவதற்கான மாற்றத்தின் பயணத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இக்கண்காட்சியில் டிஜி லாக்கர், உமாங், நிக்ஸி, நீல் ஐடி, ஐஎஸ்எம் மற்றும் ஆதார் போன்ற மின் ஆளுகை குறித்து விரிவாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் டிஜிட்டல் இந்தியா முயற்சி எவ்வாறு வெளிப்படைத்தன்மை, உள்ளடக்கம் மற்றும் டிஜிட்டல் அதிகாரமளிப்பை வளர்க்கிறது என்பதை காட்டுவதாக தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவை உள்ளடக்கிய இந்த அரங்கத்தில் செயற்கை நுண்ணறிவின் எதிர்காலத்திற்கான நாட்டின் தொலைநோக்கு பார்வையை முன்வைப்பதாகவும் அமைந்துள்ளது. மேலும் இந்தியா AI உச்சி மாநாடு 2026 முன்னோட்டமாகவும் இந்த அரங்கம் திகழ்கிறது. இக்கண்காட்சியின் கருப்பொருளான மக்கள், கிரகங்கள் மற்றும் முன்னேற்றம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. டோக்கியோவில் நடைபெற்று வரும் 2025ஆம் ஆண்டின் காது கேளாதோர் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய துப்பாக்கி சுடுதல் வீரர் தனுஷ் ஸ்ரீகாந்த் இன்று ஏர் ரைபிள் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று உலக சாதனை படைத்துள்ளார். இப்பிரிவில் முகமது வானியா வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டனில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 30 ரன் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் நேர்மையான முன்னேற்றங்களை முன்னிலைப்படுத்துவதில் ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தேசிய பத்திரிகையாளர் தினத்தை ஒட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பீகாரில் புதிய அரசு அமைப்பதற்கான பணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. வதந்திகளை நம்பாமல் அரசு அளிக்கும் செய்திகளை மட்டுமே பின்பற்றுமாறு புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.